அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பல விஷயத்தை சொல்றாங்க. அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, இதா அராதல்லாஹு, அல்லாஹ் யாருக்காவது நாடினால், ஹைரன், அவர் வாழ்க்கையை நல்லாக்கணும்னு நினைத்தால் என்ன கொடுப்பான் அவருக்கு? யர்சுகுஹு கலீலன் சாலிஹா, ஒரு அழகான மார்க்கமுள்ள அல்லாஹ்வின் தொடர்புள்ள நல்ல மனிதரின் நட்பை கொடுப்பான். நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம லைஃபை நல்லாக்கணும்னு நினைக்கிறான், உயர்வாக்கணும்னு நினைக்கிறான். எல்லா காலத்திலும் எது செய்யணுமோ அது செய்யணும். காலம் கடந்து யோசிப்பதில் அர்த்தம் இல்லை. நிறைய பேரு இழந்துட்டு பின்னால கவலைப்படுறாங்க, அன்னைக்கு அந்த லைஃபை வீணாக்கிட்டோமே, அந்த மாதிரி நண்பர்களோட பழகி இருக்க கூடாது, அப்படி எல்லாம் பின்னால கவலைப்படுறாங்க. அதனால அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இப்போதே நாம் சுதாரிக்கணும். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நலவை நாடினால் நல்லவர்களின் தொடர்பை கொடுத்து விடுவான். நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கதா, அவர் நல்ல வழியிலேயே போயிட்டே இருப்பாரு. அவர் லைஃப் எங்கேயுமே தப்பா போகாது. அவர் பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்துருவார், பயானுக்கு கூட்டு வருவார், தொழுகைக்கு கூட்டு வருவார், பாடம் பார்க்க சொல்வார், பெற்றோர்களுக்கு கட்டுப்படு என்பார். நல்ல நட்பு என்பது நலவான நிலைகள்ல நம்மளை உட்கார வச்சிரும். இந்த வாலிப காலத்துல சின்ன வயசுல எல்லாம் 4 பேருடைய நல்ல துவாவை வாங்கிட்டோம் வைங்களேன், லைஃப் லாங்கா நல்லா இருப்போம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.